இப்போ சபரி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நேற்று நைட்டு கூட கிக் பண்ணி விளையாடலான்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சபரி வந்து ரக்கட் பாய் சபரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போது சிங்கிள் சபரின்னு இருப்பார். இந்த வீக் அவர் எடுத்திருக்கிற ரோல் வந்து ரக்கட் சபரி. அதனால காலையில் கூட திவ்யா கூட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு ஷர்ட் எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அவர் ஒரு ஸ்டைலில் போயிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு பாரு கூப்பிடுறாங்க. சபரியை கூப்பிட்டு வச்சுட்டு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா அப்படி கேட்குறாங்க. உடனே சபரி சொல்கிறாரு, நான் கேட்க மாட்டேன், நான் எதுக்கு கேட்கணும், நீ சொன்ன அப்படிங்கிறாரு. உடனே இருந்தாலும் நீ ரொம்ப ரகடாக இருக்க, நீ இவ்வளோ ரகடாக இருக்கக்கூடாது அப்படின்னோடனே அது என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே பாரு சொல்கிறாங்க, இல்லை நீ ரொம்ப ரகடாக இருக்கிறதுனால எனக்கு உன் மேலே ஒரு லைக்கிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே சபரி சொல்கிறாரு, அது உன்னோட ப்ராப்ளம், அது என்னோடய ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இனி என்ன ஆக போகுதோ தெரியல. புது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.